பெரியவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்த ஒரு விஷயம் வந்து ஆடி மாதத்தில் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. சம்பிரதாயத்தில் ஒரு விஷயமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது எதனால் சொன்னாங்க அப்படின்னா, தலைச்சங்குழந்தை வந்து சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்போ 2வது பிரசவம் வந்து சித்திரை மாதத்தில் வந்தால் பரவாயில்லையா? ஆடி மாதம் 5ஆம் தேதி வந்து விதை விதைக்கணும்னுவாங்க. இப்படி ஆடி மாதம்ங்கிறது எல்லாமே அம்மனுக்கு உகந்த மாதமாகவே கருதப்படுகிறது. இந்த அம்மனுக்கு கூழ் வாக்கிறது கூட நம்மளுடைய உடம்பு குளிர்ச்சி ஆகணும், உஷ்ணநிலை வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கேப்பம் கூழும் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பண்ணாங்க. அதில் ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வது, ஆடி பௌர்ணமியில் வந்து நம்ம குலதெய்வத்தை வணங்குறது, ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு செய்கிறது, ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் வார்ப்பது. ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தை பற்றி தான். ஸோ ஆடி மாதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ பேசுகிறோம். இதில் ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த யூடியூப் இல்லாத காலத்தில், ஏன் ஃபோன் இல்லாத காலத்தில், நமக்கு ரொம்ப கம்யூனிகேஷனே இல்லாத காலத்தில் கூட பெரியவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்த ஒரு விஷயம் வந்து ஆடி மாதத்தில் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடும். இது வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஒரு விஷயமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது எதனால் சொன்னாங்க அப்படின்னா, ஆடி மாதம் ஒரு பொண்ணு கருவுற்றால் அவளுடைய குழந்தை வந்து சித்திரை மாதத்தில் பிறக்கும். ஸோ இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அந்த பிரசவிக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து ரொம்ப அந்த வெக்க வந்து தாங்காது. அதுவும் அந்த கத்திரி வெயிலெலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாள் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடி. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஆடி மாதத்தில், அதுவும் ஃபஸ்ட்டு தலை பிரசவமாக இருந்தால் அது நல்லதில்லை அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்போ 2வது பிரசவம் வந்து சித்திரை மாதத்தில் வந்தால் பரவாயில்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு மட்டும்தானே கூட்டிகிட்டு வராங்க, அதுக்கப்புறம் வந்து 2வது குழந்தைங்கள்லாம் வந்து சித்திரை மாதத்தில் பிறக்க தானே செய்துன்னு. தலை பிரசவம், அதாவது தலைச்சங்குழந்தை வந்து சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஏன்னா அந்த குழந்தையினுடைய தகப்பனாருக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. வழக்கியலில் சொன்னது சித்திரையில் குழந்தை பிறந்தால் அப்பன் தெருவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. இப்போ சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனா அது சித்ரா பௌர்ணமியில் பிறக்கும் அந்த குழந்தை. ஸோ அதுக்கு வந்து சித்ரா பௌர்ணமியில் சந்திரனுக்கு வந்து பலம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட பலம் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு நரம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ மைண்ட் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அந்த மூளை வளர்ச்சி எல்லாம் குறைவாக இருக்கும். அப்போது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்தில் ஒரு பெண் வந்து கருவுற்றால் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமான குழந்தையாக இருக்காது. ஸோ ஜென்ரலி இந்த ஆடி மாதத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா, விரதம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக வைத்தார்கள். இந்த ஆடி மாதம்னா என்ன? ஆடி மாதம் வந்து தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். ஸோ சூரியனினுடைய பாதை வந்து தெற்கு முகமாக போகுது. இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் சூரியனை வைத்து தான் காலத்தை நிர்ணயம் செஞ்சாங்க. ஸோ இந்த சூரியன் மாறக்கூடிய காலம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பருவங்கள் மாறும். நமக்கு வந்து இப்போ காற்று காலம் ஆரம்பிக்கும், அடுத்தது வந்து மழை காலம் ஆரம்பிக்கும், அப்புறம் குளிர்காலம் வருது. தேவர்களுக்கு இது வந்து இரவு பொழுது தொடங்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனினுடைய பாதை தெற்கு முகமாக போகும்பொழுது அந்த பூமியில் வந்து இருக்கக்கூடிய அதனுடைய ரேஸ் வந்து படுறது இல்லையா? ஸோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம், இது எல்லாமே வந்து மாறுபடும். அப்போ நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கர்ப்பம் தரிப்பது அல்லது அந்த குழந்தையை பெற்றெடுப்பதுங்கிறதுல சில கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். அப்படிங்கிறதுக்காக தான் தாய்க்கும் சேய்க்கும் அவ்வளோ நலன் இல்லை அப்படிங்கும் பொழுது ஆடி மாதத்தில் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆடி மாதம் குழந்தை பிறக்கலாமா அப்படிங்கிறது 2வது. ஸோ ஆடி மாதம் குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஆடி மாதம் குழந்தை பிறக்கலாம், அது ஆட்டியே படைக்காது. நம்ம வந்து வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பழமொழிகள் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. பரணியில் பிறந்தால் தரணி ஆழும், மகத்தில் பிறந்தால் ஜகத்தாளும்னு. ஸோ இதெல்லாம் வந்து
வார்த்தைகள் கோர்வையாக இருக்கிறதுனால வைத்தாங்களே தவிர ஆடி மாதம் குழந்தை பிறக்கிறதுக்கும் அது வந்து ஆட்டி படைக்குமாங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஆடி மாதம் 5ஆம் தேதி வந்து விதை விதைக்கணும்னுவாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னுவாங்க. ஸோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணலாம். பூமி சம்பந்தப்பட்ட பூஜைகளும் இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷம். அதனால தான் சப்தகன்னியை வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுவும் மண்ணை பிடிச்சி வச்சு சப்தகன்னிக்கு வந்து பூஜை பண்ணுறதுங்கிறது இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு கூழ் வாக்கிறதும், அம்மன் ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்து மண் சட்டி ஏந்துவதும், அவங்க வந்து தீ மிதிக்கிறதும், இப்படி ஆடி மாதங்கிறது எல்லாமே அம்மனுக்கு உகந்த மாதமாகவே கருதப்படுகிறது. இந்த அம்மனுக்கு கூழ் வாக்கிறது கூட நம்மளுடைய உடம்பு குளிர்ச்சி ஆகணும், உஷ்ணநிலை வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கேப்பங்கூழும் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பண்ணாங்க. நம்ம வந்து பெரியவர்கள் செய்த எதுவுமே நம்மளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதும், சூரியனினுடைய மாற்றம் வந்து காலத்திற்கு அந்த காலத்தை நிர்ணயம் செய்வது சூரியன்னு சொல்லுவாங்க. ஸோ காலங்கள் பருவங்கள் மாற்றம் வந்து சூரியனினுடைய மாற்றத்தினால் ஏற்படுவது. சூரியன் ஒரு மாத காலம் கடகராசியில், சந்திரன் வீட்டில் அவர் இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது நிறைய வந்து கிரகநிலைகளில் மாற்றங்கள், உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வெப்பநிலைகள் இது எல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு தருணம் வந்து இந்த ஆடி மாதம் தான். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் என்ன ஸ்பெஷல்னால், நமக்கு பகவான் வந்து நமக்கு மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அண்ட் கேது வந்து சிம்மத்தில் இருக்கார். அண்ட் ராகு பகவான் வந்து நமக்கு கும்பராசியில் வந்து இருக்கார். ஸோ இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம். நம்மளுடைய பித்ருக்களுக்கு நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை. ஸோ குரு பகவான் 12ஆம் இடத்தில் இந்த வருடம் அமைந்திருப்பது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ல் கேது 8ல் ராகு அண்ட் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பது. கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களினுடைய தரிசனம் செய்து அங்கு இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணங்கள், பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணங்களை நம்ம அங்கே செய்கிறது ரொம்ப விசேஷம். எதனால் அப்படின்னா, நம்மளுடைய சந்ததிகள் குழந்தை இல்லாதவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டாங்க, பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் தர்ப்பணம் பண்ணணுன்னா ராமேஸ்வரம் போகலாம், திருப்புல்லானி போகலாம், கன்னியாகுமரி போகலாம், திருச்செந்தூர் போகலாம். ஸோ கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் அந்த கடலில் நீராடி அங்கே தர்ப்பணம் செய்து இறைவனை வழிபாடு செய்தால் நமக்கு சந்ததி விருத்தி, அதாவது குழந்தை பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. ஸோ இதில் எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கேரளாவில் இருந்தீங்கன்னா வர்க்கலா போய் அங்கே சாமி கும்பிடுங்க, அங்கே வந்து தர்ப்பணங்கள் செய்வாங்க. கர்நாடகாவில் இருந்தீங்கன்னா கோகர்ணா போங்க. ஒரிசா பக்கம் இருந்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் சேவிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து அங்கே ஆடி அமாவாசை தர்ப்பணங்கள் செய்யலாம். ஸோ கடலோரத்தில் ஆலயங்கள் அமைக்கப்பட்டதும், கடலோரத்தில் நமக்கு வந்து இந்த தர்ப்பணங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்குமே இதுதான் தாத்பரியம். அதனால் இந்த வருடம் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமானது. ஸோ கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது. ஆடி பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம். உங்கள் குலதெய்வம் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம மறக்காமல் அங்கே சென்று அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்து, உங்களுக்கு அங்கே என்ன முறையில் நீங்கள் சாமி கும்பிடுவீங்களோ அந்த முறையில் நீங்கள் சாமி கும்பிட்டு அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம். ஸோ இந்த பௌர்ணமிக்கு, இந்த ஆடி பௌர்ணமிக்கு நீங்கள் அன்னதானங்கள் செய்து சிவன் அடியார்களுக்கு வஸ்திரதானங்களும் செய்தால் நம்மளுடைய குலம் வாழும். அது மட்டும் அல்ல, இது நாள் வரையில் நமக்கு என்னென்ன பாவங்கள் இருந்ததோ, எப்படி சாபங்கள் இருந்ததோ அதுவும் தீர்ந்து நம்மளுடைய வம்சத்திற்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். ஸோ இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கியத்தை மையமாக வைத்து தான் நிறைய விரத முறைகளை நம்மளை வந்து கையாள சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வது, ஆடி பௌர்ணமியில் வந்து நம்ம குலதெய்வத்தை வணங்குறது, ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு செய்கிறது, ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் வார்ப்பது, ஆடி செவ்வாய்க்கிழமை திரும்ப முருகனுக்கு விசேஷம். ஸோ இப்படி தெய்வங்களினுடைய வழிபாடுகளை இந்த வாரம், திதி, நட்சத்திரம் இதில் வந்து நமக்கு சொல்லி இந்த ஆடி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்திற்காக சில விதிமுறைகளையும் சொல்லி வச்சுருக்குறாங்க நம்ம பெரியவங்க. ஆடி மாதத்தில் நீங்களும்
இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்மன் அருள் மற்றும் முருகனினுடைய அருளை பெறலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.